ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். கருப்பு உளுந்து அடை தாங்க செய்ய போகிறோம். கை கால் வலி முதுகு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. முக்கியமாக வயதிற்கு வந்த பெண்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். வாங்க இந்த அடை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்காங்க. இது முழு உளுந்து. நீங்கள் உடைச்ச உளுந்தில் கூட செய்யலாம். இப்போ இந்த உளுந்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவின பிறகு தண்ணியை ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. இது முழு உளுந்தாக இருக்கிறதுனால ஒரு 6 மணி நேரம் தேவைப்படும். இதுவே நீங்கள் உடச்சி உளுந்தாக இருந்தால் ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணுங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தான் நம்ம சேர்த்து அரைக்கணும். தண்ணியோடு அரைக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க தேவையில்ல, ரொம்பவும் குறைன்னு அரைக்கக்கூடாதுங்க. இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணியோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா அடை தட்டுறதுக்கு சரியாக வராது. அதனால தான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்குன கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. லேசாக வதங்கின உடனே நம்ம ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவை சேர்த்துக்கிறோங்க. இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்குங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 50% வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்து மாவோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உளுந்து மாவோட வெங்காயம் தேங்காய் துருவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு அடை மாவு செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இதே மாவில் கொஞ்சமாக மிளகை இடித்து போட்டு நம்ம வடை மாதிரியே ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சிங்க. கொஞ்சமாக எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடை மாவை எடுத்து தோசைக்கல்லில் சென்டரில் வச்சு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தோசைக்கல்லில் தட்டுறதுக்கு சரியாக வரலன்னா வாழை இலையில் கூட நம்ம தட்டி அப்படியே சேர்த்துக்கலாங்க. அடுத்த அடை எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ சென்டரில் நல்லா மெலிசாக தட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக சுற்றியும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்தது வாழை இலையில் நான் இப்போ தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடை மாவை எடுத்து நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். அழகாக வருங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உளுந்து மாவாக இருக்கிறதுனால கையில் ஒட்டும். அதனால் எண்ணெயை தொட்டு நம்ம தட்டினிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அடை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ திருப்பி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெயை ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான கருப்பு உளுந்து அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வாழை இலையில் அடை தட்டி வச்சுருக்கோம். அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக அப்படியே தோசைக்கல்லை நீங்கள் அப்படியே போட்டு அந்த இலையை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக ஒட்டாமல் வரும். 2 பக்கமும் எண்ணெயை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அடை நமக்கு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப நாள் பட்ட இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. முக்கியமாக பெண்கள் தான் அதிகமாக இந்த உணவை எடுத்துக்கணுங்க. கருப்பு உளுந்தில் எந்த ரெசிபி செஞ்சாலும் அதிக அளவு எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து அடை ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.